அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் ரீப்ரோக்ராமிங் த டிஎன்ஏ, தட் இஸ் ஒயரிங் த டிஎன்ஏ அண்ட் ஃபயரிங் த டிஎன்ஏ என்பதை செல்ஃபாலஜி சுயவியல் முறையில் நமக்கு நாமே செய்யக்கூடிய கருத்தாக்கங்களை சொல்லி வருகின்றேன். ஏற்கனவே ஒரு ஆடியோ பதிவு செய்திருக்கின்றேன். அதில் நாம் எப்படி உள்வாங்கி நம்மளுடைய மரபணு திறனில், அதாவது ஒவ்வொருடைய மரபணு திறனுக்கு தக்கபடி தேடலின் மூலம் கிடைக்கும் அது சம்பந்தப்பட்ட அறிவு, அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், உணர்வுகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்ந்து அந்த டிஎன்ஏயை மறுபடியும் ஷார்ப்பனிங் பண்ணும். அதனுடைய விளைவுகள் தான் நமக்கு தெரியும். அந்த தெரிதல் என்பதை நீங்கள் சாதாரணமாக டிஎன்ஏவினுடைய அந்த எலிவேஷன், அதாவது டிஎன்ஏடைய தன்முனைப்பு, என்லார்ஜ்மெண்ட் வளர்நிலை, என்ரிச்மெண்ட் வளம் நிலை, என்லைட்டன்மெண்ட் உச்சநிலையை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்வதற்காகத்தான் இஇஜி ஆர் பெட் ஸ்கேன் பயன்படுத்த முடியும். அதன் மூலம் உங்களுடைய அப்சர்வேஷன் எப்படி தொடர்ந்து அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷனாக மாறும் என்பதை உணர முடியும். அதாவது ஒன்றை உள்வாங்கும் போது பார்த்தலாக கேட்டலாக எந்த முறையிலும் சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலம் உள்வாங்கும் போது உள்வாங்க தொடங்க ஆரம்பத்தில் அப்சர்வேஷன் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் உங்களுடைய மரபணு திறனுடைய வளர்ச்சி எலிவேஷன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது அப்படி ஜெராக்ஸ் மாதிரி ஒரே செகண்டில் அப்சர்வேஷன் கிடச்சிரும். அது சைல்டு ப்ராடிஜிக்கு ஏற்கனவே அந்த சூழல் இருக்கிறதுனால தான் ஒரு 3 வயது குழந்தைகள் கூட உலகளாவிய சாதனைகள்லாம் பண்ணுறாங்க. அது அவர்களுடைய தெரியாமலே அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதாக நாம் நினைக்கிறோம். அது அல்ல. ஆல்ரெடி அந்த டிஎன்ஏ மரபணுத்துடன் ஒரு உச்சக்கட்ட ஒரு என்லைட்டன்மெண்ட் ஆகிருக்குது. எப்படி ஆகிருக்குன்னா, பல்வேறு அவர்களுடைய தொடர் முயற்சியில், அதாவது அவர்களுடைய தொடர் முயற்சி அல்லது அவர்களுடைய ஹெரிடிட்ரி, இதை பூர்வ ஜென்மான்னு சொல்கிறாங்க. அது இல்லை, ஹெரிடிட்ரியாக வருவது. அது எல்லாருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ அதை எப்போ வெளிப்படுத்துறது தெரியும்? நாம் ஒன்றை வெளிப்படுத்தும் போது தானே நம்முடைய மரபணுத்தினுடைய ரகசியங்கள் பிடிபடும். அதில் வெறும் ரகசியம் மட்டும் பிடிபடுவதல்ல, அதை வெளிப்படுத்தும் போது 100% பயமற்று சுயம் உற்று செய்கிறாப்புல இருக்கும். அது எந்த ஆற்றலாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் கணக்காக இருந்தாலும் சரி, ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். முதலிலே பயத்தோடு செய்யக்கூடிய சூழல் இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் நீங்கள் சுயத்தோடு, உங்களுடைய சுயமான ஆற்றலோடு, எந்தவித டைவர்ஷன் இல்லாமல் நேர்மையாக உள்வாங்க அது நேர்மறையாக செல்ல செல்ல முதலிலே 100% உங்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உள்ள வர அது செல்ஃப் எஸ்டீமாக ஆக 100% பயம் போய்விடும். பயமற்று பரபரப்பற்று ஆயிரும். அந்த இடத்துல தான் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லாக பார்க்க சொல்லும். அதுகளை எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும்? நினைத்தல்,
வெளிப்படுத்துதல் செயலாக்கும் ஆவிகளின் மீது மரபணு திறன் வெளியில் தெரியாமலே தூண்டுகின்ற தூண்டல்களை இனம் காண முடியும். அப்போ அதை நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் இல்லைங்களா? அதாவது சாதாரணமாக இருந்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த அதர் இன்டெலிஜென்சஸ், தட் இஸ் நாம் சேமிச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள். தட் இஸ் நம்மளுடைய வரிசைப்படுத்தக்கூடிய முதல் நிலை, இரண்டாவது நிலை, மூன்றாவது நிலை, 10வது நிலையில் இருக்கக்கூடிய மரபணு திறன்களை காட்டிலும் இந்த முதல் நிலை மரபணு திறனை நாம் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம்னா அதனுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் ஒப்பிடுதலோ அல்லது காம்ப்ரமைஸோ, சமாதானமோ அல்லது நெகட்டிவ் தாட்ஸுகளோ நுழையாமல் பார்த்துக்கணும். அப்படி நுழைஞ்ச விட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக மன அலைச்சல், மன உளைச்சல் வந்துடும், செகண்ட் தாட் வந்துடும். இந்த விஷயத்தை தெளிவாக நீங்கள் இருந்தால் தான் அது கலக்கிறது தெரியும். ஒவ்வொரு அணுமணுவான செயலும் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறது மாதிரி நமக்கு வேணுமா எல்லை உள்ளது மாதிரி நினைப்போம், ஆனால் எல்லையற்றது என்பதை சுவாமிஜி சொல்கிறாங்க. ஒரு பூவை பற்றி நீ முழுசாக தெரிஞ்சுக்கிற முடியாது, ஏதோ பார்க்கும்போது அழகாக இருக்குன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு மணல் துகளை இந்த உலகத்திற்கு எல்லாமே நினச்சி பாருங்கள். எத்தனை ஆண்டுகளாக காற்று, எத்தனை 1000 ஆண்டுகளாக இந்த பூமியில் காற்று இருக்கிறது, இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது, பஞ்சபூதங்கள் இருக்கின்றனவே. இதை நீ எப்படி ஆராய்ச்சி பண்ணிடுவான்? அப்போ அது ஒவ்வொரு விஷயமும் பகுத்தறிவுக்கு வச்சு நீ ஆராய்ச்சி பண்ணால் கூட ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போகாது. அதை சுவாமிஜி அழகாக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வேத வாக்கியங்களாக இருக்கின்றன. அப்போ இந்த உடம்பு நாம் அழிஞ்சு போயிடும் குறிப்பிட்ட காலம். ஆனால் உடம்புக்குள்ளே இருக்க ஆத்மா அழியாது. கடவுள் எங்கேயோ இருக்கிறாருன்னு நினைக்க வேண்டியதில்லை. அப்போ எல்லாமே உள்ளுக்குள்ளே அமைஞ்சிருக்கே. இந்த ரகசியங்களை எல்லாம் புரிய தொடங்குகிறோமே, தொடங்கும் போது இந்த ஒப்பிடுதல் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிட்டோம்னா, நாமளாக இருந்து உள்வாங்க தொடங்கிட்டோம்னா, அவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து மேலே 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 சேர்ந்து அதனுக்குரிய மரபணு திறன்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் நினச்சாலும் ட்ரை பண்ணாலும் அந்த மரபணு திறனின் நேர்மறை ஃபோக்கஸிங்கிறது மாறவே முடியாது. அதைத்தான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இவ்வளவெல்லாம் நடத்த வேண்டியதில்லை. அந்த குழந்தைகளை அதுக்குத்தான் நாங்கள் கவனமே தியானம், படிப்பே தியானம், உடலே தியானம் எல்லாம் சொல்லித்தர்றோம். நாங்கள் அவங்களுக்கு தெரியாமலே ஒரு 15-17 வயது பையன் கூட கேட்குறான், ஆத்மா என்றால் என்னான்னு. நான் ஒரு அதிசயப்பட்டு போனேன். தன்னுணர்வு என்றால் என்ன என்று என்னிடம் கேட்குறார் ஃபோனில். அப்போ என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தன்னுணர்வுன்னு சொல்கிறாங்களே, ஆத்மான்னு சொல்கிறாங்களே, கடவுள்னு சொல்கிறாங்களே, எல்லாமே உள்ளே பிடிபட்டிருக்கு. ஆனால் அதை முழுமையாக புரிந்து உணர்ந்துட்டாங்கன்னா இந்த பூமியினுடைய ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடைய ரகசியம் பூரா புரிந்து அதற்குள்ளே தானும் இந்த உலகத்தில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்கிறோம் என்பது புரிந்து உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை கோபம், தாபம், லோகம், காமம், ஆணவம் அத்தனையுமே அப்படியே காணாமல் போய் அதற்கு பிறகு ஸ்டான்ஸில் ஆகிற விஷயங்களெல்லாம் கிடைக்கும் என்பது இந்த கருத்தாக்கத்திலிருந்து புரிஞ்சுக்கிறோம். மறுபடியும் வருகின்றேன். நன்றி, வணக்கம்.